வீடியோ எடுத்தாலே இந்த மாதிரி கிளியர். கடல்ல மிதந்து வந்த மர்ம பொருள். மிரண்டு பார்த்த மீனவர்கள் கட்டை இழுத்து கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இல்ல சோலார் சோலார் இது இதெல்லாம் சோலார், இது ஃபுல்லா லைட். அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்துக்கிறேன் இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுதான் நான் உள்ள ஒரு ஸ்கூட்டர் பிளாக் டோருக்கு பார்த்தியா, அவன் பல்லு எடுத்தான், லைட் எடுத்து. இலங்கையில இருந்து தமிழகம் நோக்கி இந்த மர்ம பொருள் வந்ததா கைப்பற்றி விசாரணையில் ஈடுபட்ட கடலோர காவல் படையினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுரங்கப்பட்டினம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. கல்பாக்கம் அணுமின் நிலையம் பக்கத்துல ஜெட்டிகேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கடல் பகுதியில மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு கடல்ல ஏதோ ஒரு மர்ம பொருள் மிதந்து வரத பார்த்திருந்திருக்காங்க. என்ன பொருளா இருக்கும் அப்படின்னு அதிர்ந்து போனவங்க உடனடியா அந்த பொருளை கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கடலோர காவல் படையினருக்கு இது தொடர்பான தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடலோர காவல்படை போலீசார் விரைந்து வந்து அந்த மர்ம பொருளை கைப்பற்றி ஆய்வுக்காக சென்னைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் என்ன பொருளா இருக்கலாம் அப்படின்னு மீனவர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. சோலாரால இயங்கக்கூடிய ஒரு ரேடார் கருவி அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரியான ரேடார் கருவி தமிழகத்துல பயன்படுத்துற வழக்கம் கிடையாது. இலங்கை, பர்மா, வியட்நாம் மாதிரியான நாடுகள்ல விசைப்படகுல பயணிக்கக்கூடிய மீனவர்கள் வழிகாட்டிக்காக இந்த கருவியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவங்களுடைய கருவிதான் இப்படி மிதந்து கடல்ல வந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இதன் காரணமா இந்த கடற்கரை பகுதி பெரும் பரபரப்பா காட்சி அளிச்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.